இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே என்னோடும் உங்களோடும் அவர் பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய செவிகளை திறந்து அதை நாங்கள் கடந்த முறை பார்த்தோம், கவனித்து கேட்போமாக என்ற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவ ஊற்று என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்போ தேவனை கேட்ட துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு சொல்லி தான் நாம் பல காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருந்தோம். கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் 4வது காரியம் அது பயத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லி. அப்போ பல காரியத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து 5வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அதான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வாசிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் தேவனை கேட்ட துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர் எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இப்போ கடந்த முறை பார்த்து பயத்தை நாங்கள் உண்டாக்குற சொல்லி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆவலையும் என்று சொல்லப்படுகிற 5வது காரியம். ஸோ அது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவலை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. ஸோ அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்கள், ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ அதான் அவருடைய வாழ்க்கையிலே அதான் அவருக்கு முதலிடமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். இன்றைக்கி பல பேர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் ஜெபிச்சிட்டேன், இன்றைக்கு நான் ஒரு 3 அதிகாரம் வாசிச்சிட்டேன் சொல்லி அதிலே திருப்தியாக இருக்கிறார்கள். இன்னும் நான் கர்த்தரை அறிய வேணும் என்று சொல்லி அந்த வாஞ்சி இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியா ஒரு திருப்தியாக இன்றைக்கு பல பேருக்கு போய்விட்டது. நாட்டுக்குள்ளே போய் வந்தால் ஒரு திருப்தி, அப்பாட ஒரு மாதி நான் ஆராதனைக்கு போய் வந்தேன், அல்லது ஜெபங் கூட்டங்களுக்கு போய் வந்தால் ஒரு மாதி இன்றைக்கு நான் ஜெபித்துட்டேன்னு சொல்லி பாருங்கள், அதை ஒரு திருப்தியாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆவல் என்ன செய்கிறதாம் பாருங்கள், நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல். அப்போ அந்த ஆவல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாம் காணுமென்று நம்மை அப்படி அந்த இடத்துல நம்ம வைத்திருக்காது. அது தொடர்ந்தும் கர்த்தருக்கென்று நான் பாருங்கள், தொடர்ந்து நான் கர்த்தரை அறிய வேண்டும், தொடர்ந்து நான் அவர் கேட்ட விதமாக என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அதிலே நம்முடைய வாஞ்சியும் விருப்பமும் இருக்கும். அதான் இங்கே பார்க்குறோம், அந்த ஆவலை உண்டாக்குறது கர்த்தர். பாருங்கள், கர்த்தர் கேட்ட துக்கம், தேவனை கேட்ட துக்கம் நமக்கு இந்த ஆவலை உண்டாக்குறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, அத்த நித்திய ஜீவனை நமக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு நான் போக வேணும் என்று நாம் ஆசையாக நாம் செயல்படுகிறோமா? இன்றைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாம் ஆசையாக நாங்கள் செயல்பட்டோம். உங்களோட ரட்சிப்புப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தை கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு வாங்க. நீங்கள் ஆரம்ப காலம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் எவ்வளோ வாஞ்சி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையில் எவ்வளோ தாகம் இருந்தது பாருங்கள். செய்திகள் ஒரு மத்தியாலம் தாண்டி போனாலும் கூட நாம் முறுமுறுக்க மாட்டோம், டைம் அடிக்கடி பார்க்க மாட்டோம். ஏண்டா கவனித்து நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். ஏனென்றா அந்த வாஞ்சை, ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலம், அத்தம் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த சிநேகம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ததென்றால் முறுமுறுக்க வைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அநேகர் அடிக்கடி டைமை பார்த்து கொண்டிருப்பார்கள். பாஸ்டர் கொஞ்சம் நேரம் பாருங்கள் வார்த்தை கொடுக்க கொஞ்சம் நேரம் இழுக்கிறாருண்டா இவங்க டைமை பார்த்து கொண்டிருப்பாங்க, காட்டுவாங்க பாஸ்டருக்கு லேட் ஆகிட்டுன்னு சொல்லி வேணுமென்று டைமை பார்த்து கொண்டிருப்பார்கள். பாருங்கள், ஏண்டா அவ்வளவு அவங்கள இருக்க முடியலை. ஆனால் ஒரு சினிமாவுக்கு போனால், சினிமா படங்கள் பார்க்குறதென்றால், நாடகம் பார்க்குறதென்றால், என்ஜாய் பண்ணுவதுக்கு பல இடங்களுக்கு போனால் நாங்கள் உட்கார்ந்து மணித்தேலம் கணக்கும் அலட்டி கொண்டிருப்பார்கள். அதுக்கு டைம் பார்க்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இன்றைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இருக்க டைம் இல்லை, விருப்பம் இல்லை. ஒரு மணித்தேலம் தாண்டுனா காணும், முறுமுறுத்து தொடங்கிடுவார்கள். என்ன பாச இழுத்து கொண்டிருக்கிறார், அறிவில்லையா, நாங்கள் வீட்டு போகிறோம் இல்லையா, பல காரியங்கள் வீட்டு அலுவல் இருக்குது என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போ நித்திய ஜீவனுக்கு நான் போக வேணும் என்று நாம் ஆசையாக என்ன செய்கிறோம்? நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கு? ஆசையாக நாம் செய்கிறோமா? இன்றைக்கு சனிக்கிழமை
அப்போ 8 மணியோ 9 மணிக்கு ப்ரேயர்ன்னு சொன்னா நாம் ஆசையாக நாங்கள் போகிறோமா? பாருங்கள், அதில் அரைமத்தியாலம் பாரு, சில பேர் லேட்டாக வருவார்கள், ஒரு மத்தியாலம் பிந்தி வருவார்கள். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு பார்க்கும்போது டைமுக்கு இந்த டைம் சர்வீஸ் என்றால் 10 மணி சர்வீஸ் என்றால் 9 மணி அதிகாலை 8 மணி சர்வீஸ் என்றால் பாருங்கள், அரைமத்தியாலம் 45 நிமிஷம் சில பேர் லேட்டாக வருவார்கள். பாருங்கள், இந்த ஆசையாக இல்லை, அநேகருக்கு ஆசை இல்லை. ஜெபம், ஆண்டவருடைய காரியங்கள், வேதம் வாசிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே ஆசை இல்லை அநேகருக்கு. அந்த நித்திய ஜீவன் போக வேண்டும் என்று ஆசை இல்லை. ஆனால் உலக காரியங்கள் எவ்வளோ ஆசையாக நாம் செய்கிறோம்னு பாருங்கள். ஜாலி பண்ணுவது அதெல்லாம் ஆசையாக நாம் செய்கிறோம். அலட்டடிச்சு கொண்டிருப்பது அதெல்லாம் நாம் டைம் பார்ப்பதில்லை. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கும்போது அந்த ஆவல் தான் கர்த்தரை நம்மை கிட்டி சேர வைக்கும். தேவனுடைய வார்த்தை மீது அந்த வாஞ்சை நமக்கு தரும். அதான் அந்த ஆவல். அதுதான் நம்மை பார்த்தீங்கன்னா கர்த்தரிடமா கிட்டி சேர வைக்கும். அப்போ அதுக்கு எனக்கு என்ன தேவை என்றால் தேவனுக்கேற்ற துக்கம். 5வது காரியம் அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஸோ அடுத்தது நாங்கள் பார்ப்போம். 6வது 2 கொரிந்தியர் 7:11 பார்ப்போம். எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் அதை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், பக்தி வைராக்கியம் இன்றைக்கு பாருங்கள், இது அநேகருக்கு இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அந்த பக்தி வைராக்கியம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இதை விரும்பினார். ஏன் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மனுஷனை உருவாக்கினார் என்றால் ஆணும் பெண்ணுமாக ஒரு பக்தி விருத்தியான ஒரு சந்ததியை பெறுவதற்காக, ஒரு தேவபக்தி சந்ததியை பெறுவதற்காக. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருக்கு இந்த பக்தி வைராக்கியம் இல்லை, பக்தியே இல்லை அவங்களோட வாழ்க்கையில். அப்போ என்னோட வைராக்கியம் வரும்? பக்தி இருந்தால் தான் பக்தி வைராக்கியம் வரும். இன்றைக்கு அநேகருக்கு பக்தி இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், எப்படி இந்த பக்தி வைராக்கியம் உண்டாகும் என்றால் அதே பிலிப்பியரில் நாங்கள் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் பாருங்கள் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது அருமையாக இங்கே தெரிகிறது. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தொழிர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்கள், அவர் எதற்காக அவர் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறார் என்றால் அந்த மேல் சொல்லிய 5 காரியங்களுக்காகத்தான். உலகத்திற்கிற எல்லா காரியத்தையும் அவர் என்ன சொல்லுகிறார்? நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி. பாருங்கள், அந்த 5 மேலான காரியங்கள், இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுதான் சொல்ல முடியும். பாருங்கள், இதை சொல்லப்பட்டிருக்கு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும். அப்போ ஒன்று அவரை நான் அறிய வேண்டும். அடுத்தது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அது எப்படிப்பட்டது, அதை நான் அறிய விரும்புகிறேன். பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாஞ்சி இருக்கா? அந்த அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில் நான் அறிய விரும்புகிறேன். அவர் என்ன சொல்ல? அடுத்தது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய வேண்டும். அப்போ அவருடைய பாடுகளின் ஐக்கியம் எப்படி, அதை நான் அறிய விரும்புகிறேன். அடுத்தது சொல்லுகிறார், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி. அப்போ அவர் மரித்தது போல நானும் மரிக்க விரும்புகிறேன். அதான் அவர் மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தொழிர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாருங்க, மரித்தொழிர்ந்து உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதி உள்ளவனாய் நான் மாற வேண்டும். அதான் அந்த மீட்கப்படும் நாளை சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாமும் மறுரூபமாகி அவருக்கு எதிர்நோக்கி நாங்கள் போவோம் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதான் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயினும் எப்படியாவது நான் மரித்தொழிர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. அப்போ இந்த 5 காரியங்களுக்காகத்தான் அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும், அந்த உலகத்தில் நாம் எவ்வளோ வச்சிருக்கலாம் பாருங்க, படித்த பட்டங்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பாருங்க எவ்வளோ வசதி இருக்கலாம். ஆனால் எனக்கு எது முக்கியம் என்றார் அவர் சொல்லுகிறார், அந்த 5 காரியங்கள். அதுக்காகத்தான் அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி. பாருங்க, அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம்.
அப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி வரும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கிட்ட துக்கம் இருக்கும்போது தான். அதான் 2 காரியம் பாருங்கள், துக்கத்தில் 2 விதமான காரியங்கள் இருக்குது. அதான் சொன்னேன், ஒன்று உலகத்துக்குரிய துக்கம் இருக்குது, இன்னொன்று தேவனுக்கிட்ட துக்கம் இருக்கிறது. அப்போ ஒரு துக்கம் கர்த்தரை கிட்டி சேர வைக்கும், அதை நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம் தியானித்து கொண்டு. ஆனால் இன்னொரு துக்கம் என்ன செய்யும் என்றால் நம்மை அப்படியே அழிக்கும். அப்போ எந்த துக்கம் உங்களோட வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது? எதை குறித்து நீங்கள் அதிகமாக துக்கமாக இருக்கிறீங்க? தேவனுக்கிட்ட துக்கம் இருந்தால் சந்தோஷப்படுங்க, என்ற அது உங்களை உருவாக்கும், மீட்கப்படும் நாளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். பல மாம்ச காரியங்கள் உங்களை விட்டு அதை அகற்றிவிடும். தேவனுக்கிட்ட துக்கம் என்ற அதுதான் உங்களை உருவாக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக உங்களுக்கு உலக துக்கம் இருக்குமா இருந்தால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் உங்களை அப்படியே அழித்து கொண்டு போகும். அப்படியே அழித்து கொண்டு போய் அதான் நாங்கள் பார்க்குறோம் உலர்ந்து போன நிலைமை. பாருங்கள், அந்த உலர்ந்து போன நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். பிசாசு இச்சையின்படி செய்ய அவனாலே நடத்தப்படுவார்கள். அவங்களுடைய மனது குருட்டாக்கப்பட்டதாக இருக்கும். அதை தான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த நிலைமைக்கு நாம் வராமல் இருப்பதற்காகத்தான் தேவனுக்கேற்ற துக்கம் தான் இவ்வளவு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று. ஆனால் பாருங்க, இன்றைக்கு அநேகருக்கு இது மாறி இருக்கிறது. எப்படி என்றால், உலக காரியங்களுக்கு உறுதியாக நிற்கவும் ஆவிக்குரிய காரியங்களில் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணவும் இந்த காரியம் அநேகருக்கு இருக்கிறது. பாருங்க, இதுதான் கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, அவர் உறுதியாக நிற்கிறார் தான் பார்க்குறோம். அந்த பக்தி வைராக்கியம். அப்போ எனக்கும் உங்களுக்கும் இந்த பக்தி வைராக்கியம் இருக்கும்போது உலக காரியங்களாக நமக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேலானதாக இருக்காது. அது நஷ்டம் குப்பையுமாக தான் எண்ணுவோம். அப்போ இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 7வது காரியம் 2 கொரிந்தியர் 7:11. எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் அடுத்தது எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். 7வது காரியம். அப்போ இதில் கண்டிப்பாக இருக்க வைக்கிறதுன்னு சொன்னால், தீத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸோ அதை வாசிக்கும் போது அது நமக்கு தெரிய வரும். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவனாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த கண்டிப்பை எதுக்கு நமக்கு தேவை என்றால், எதற்கு கண்டிப்பு நமக்கு இருக்க வேணும் என்றால், இங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவனாக இருப்பதற்காக. பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிற ஆலோசனை பவுல் தீத்துவுக்கு, நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். என்ன, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் முக்கியம். அதான் இயேசு வரும்போது சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே அநேகர் விசுவாசத்தை மறுதளிப்பார்கள், அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். பாருங்க, அப்போ அதான் நம்ம வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவனாய் இரண்டு. அப்போ விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளமாய் இருந்து காட்டால் விசுவாசம் எப்படி இருக்குமா? அது வியாதி உள்ளதாக இருக்கும். அப்போ அந்த விசுவாசம் என்ன செய்யும் என்றால் தளர்ந்து போகும். அதான் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த விசுவாசத்திலே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாமல் போகுவதற்கு என்ன காரணம் என்ற, நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ற வேதம் என்ன சொல்லுகிறது? பண ஆசை. அப்போ அந்த பண ஆசை என்ன செய்யும் என்று சொன்னால், அது ஒன்று எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் அந்த பணம் பெறுவதற்காக, அந்த பண ஆசை உள்ளவர்கள் தீமை செய்வதற்கு கூட அவர்கள் பார்த்தீங்கன்னா துணிந்து போவார்கள். அது தயங்க மாட்டார்கள், துணிவாக இந்த காரியங்களை செய்வார்கள். அதுதான் எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலர் அதை இச்சித்து, அப்போ அது இச்சை நேராக நம்மை நடத்தும். அந்த பண ஆசை பல காரியங்களை பார்க்கும்போது அது இச்சையாக அவங்களுக்கு இழுக்கும். அப்போ அதை என்ன செய்யும் என்றால், இது மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லப்படுகிறது. அது என்ன செய்யுமா? அவர்களை என்ன மாற்றுமா?
பாருங்க, அதை இச்சித்து அடுத்தது கவலைக்குரிய விஷயம், விசுவாசத்தை விட்டு வழுவி. அப்போ என்னென்றால் விசுவாசத்தை விட்டு வழுவி போய்விடுவார்கள். அப்போ நம்முடைய மீட்புக்கு விசுவாசம் முக்கியம். அப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். ஏன்னா அவரை நோக்கி நாம் பார்த்துங்க தான் வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கினவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடன் நாம் ஓட கடவோம் என்று சொல்லி, அப்போ விசுவாசி துவக்கினவர் அவர்தான். ஆனால் துவக்கின அவர் அப்போ எப்படி நம்முடைய விசுவாசத்தை முடிக்க போகிறோம்? அப்போ பவுலப்பன் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. அப்போ அவர் என்னுடைய விசுவாசத்தை துவக்கி விட்டார், என்னுடைய விசுவாசத்தை எப்படி நான் முடிக்க போகிறேன்? பவுலை போல நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று முடிக்க போகிறோமா? பாருங்கள், அவர் பார்த்தீங்கன்னா அதற்காக அவர் போராடினார். அதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ விசுவாசத்தை நான் காத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை நான் போராட வேண்டும். இன்றைக்கு நாம் உலக வாழ்க்கைக்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நல்ல போராட்டம் அல்ல. உலக வாழ்க்கைக்காக போராடுவதெல்லாம் நல்ல போராட்டம் அல்ல. அது நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். அந்த பாருங்கள், பண ஆசைக்காக இன்றைக்கு பல பேர் போராடுகிறார்கள். அந்த பணத்தை பெறுவதற்காக அந்த பண ஆசையால் இழுப்புண்டு அவர்களும் போராடுகிறார்கள் தான். ஆனால் அது நல்ல போராட்டம் அல்ல. அது அவர்களை அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அது பாருங்கள், எல்லா தீமைக்கும் அந்த வேறாக இருக்கிற முதல் காரியம். ரெண்டாவது இச்சிக்கிற வைக்கிறது, அது அநேக இச்சைகளை கொண்டு வரும். அது மூன்றாவது பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை விட்டு வளவச் செய்கிறது. நாலாவது பார்த்தீங்கன்னா அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அநேக வேதனைகள் அவங்க வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் பணம் இருக்கும் தான், ஆனால் அதோடு கூட அநேக வேதனைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால் பண ஆசை. அந்த பண ஆசை அவர்களுக்கு வந்ததினாலே விசுவாசத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது. என்றால் அந்த காரியம் விசுவாசத்தை விட்டு வலுவ வைத்து விட்டது. அதனால்தான் அங்கே தீத்துவில் அவர் சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் தீத்துவை நோக்கி சொல்லுகிறார், விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவனாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள் என்றால் அது முக்கியம். அப்படி இல்லாட்டாங்கத்தான் நாங்கள் பார்த்தோம், பண ஆசை வரும், இச்சை வரும், அநேக வேதனாலே பாருங்கள் குத்துண்டுபடுவார்கள். அநேக வேதனைகள் அவர்களுக்கு வரும், விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். எவ்வளோ ஒரு விபரீதமான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி. அப்போ இந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், கண்டிப்பாய் நீ அவங்களுக்கு கடிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது வாழ்க்கை சம்பந்தமான ஒரு காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியம். என்னுடைய விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதாக இருந்தால்தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய விசுவாசம் முக்கியம். அப்போ நம்முடைய விசுவாசம் பாருங்கள், அத்தான் முடிவும் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை நம்மை நடத்த வேண்டும். அதான் இங்கே பார்க்குறோம். அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 7 காரியங்களை செய்ய வைக்கிறது. அப்போ எங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணும் இந்த காரியங்கள் தான். அப்போ இதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதற்காகத்தான் நாம் போராட வேண்டும். இந்த தேவனுக்கேற்ற துக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஸோ அடுத்து நாங்கள் பார்ப்போம். ரெண்டாவது அந்த உலக துக்கம், அதான் லௌகீக துக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த உலக துக்கம் இருந்தால் இது ஒரு காரியத்தை கொண்டு வரும். எதை கொண்டு வரும் என்றால் அங்கே என்ன சொல்லுகிறது, இது மரணத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லி பாருங்கள். இது ஏன் மரணத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லி அதை நாங்கள் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29 31 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகியால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்டா, முதலாவது இந்த காரியங்கள் உலக காரியங்களை சிந்திக்க வைக்கும். அதான் 29 வசனம் பார்க்குறோம். ஆகியால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். அப்போ அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது உலக காரியங்களை தான் சிந்திக்க வைக்கும். அது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்கு என்ன செய்வோம்,
அடுத்த முறை என்ன, அடுத்த நாளுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி அதே குறித்து நாம் என்ன சிந்திச்சு கொண்டு இருப்போம். அந்த உலக காரியங்களை குறித்து சிந்தித்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதான் அந்த உலக கவலைகள் அது அப்படியே நம்மை கீழே அப்படியே கொண்டு போகும். மற்றவருடைய வாழ்க்கையை பார்க்க வைத்து அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நல்ல வசதியாக இருக்கிறாங்களே பாருங்கள், அவங்க விரும்புவதெல்லாம் அவங்க வாங்குகிறாங்களே, ஸோ அவங்களுக்கு எந்த குறையில்லாமல் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த காரியத்தை சிந்திக்க அது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கீழே கொண்டு போகும். அப்போ இப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சிந்திக்க மாட்டார்கள். அப்போ அவங்களுடைய கவலை எல்லாம் பார்த்திங்கன்னா அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னு சொல்லி அதை பார்த்து தான் அவங்க சிந்தித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். பாருங்கள், ஒரு காரியத்தை சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன பார்க்குறோம்டா, வந்த நல்ல சான்ஸை என் ஆண்டவன் இதை வாங்காமல் விட்டுட்டார் என்று சொல்லி பாருங்கள், அதை குறித்த ஒரு கவலை. பாருங்கள், நாகமான் கொண்டு வாரான், அது ஃப்ரீயாக தான் நமக்கு வருகிறது, ஒரு காணிக்கையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், என் எஜமானன் அதை எடுக்காமல் விட்டுட்டார் என்று சொல்லி ஒரு கவலை. ஸோ அது இருந்தால் அவ்வளோ நல்லது, நம்ம எதிர்காலத்துக்கு அது தேவைதானே, நமக்கு ஒரு காணி நாம் வாங்கலாம், நமக்கு ஒரு வீட்டை நாம் கட்டலாம், நமக்கென்று ஒரு காரியத்தை நாம் ஆயத்தப்படுத்தி வைக்கலாமே என்று சொல்லி அதை குறித்து கவலை. அதுங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த கவலை என்ன செய்ய வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்லுகிறான், எப்படியாவது நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பாருங்கள், ஒரு குறிக்கோளோடு அவன் பாருங்கள் நாகமான் பின்னுக்கு அவன் ஓடுகிறான். அப்போ அந்த பார்த்திங்கன்னா அந்த கவலை என்ன செய்கிறதாம், ஒரு காரியத்தை அவனை செய்ய தூண்டுகிறது. பாருங்கள், அருமையான வார்த்தை. பாருங்கள், என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார்ன்னு சொல்லி அவன் கவலைப்படுகிறான். பாருங்கள், நான் அவன் பிறகே ஓடி, பாருங்கள் எஜமான் விட்டுட்டா பரவாயில்லை, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் அவனுக்கு பின்னால் நான் ஓட போகிறேன். இதுதான் உலகத்துக்கு பின்னால் போக வைக்கிறது. பாருங்கள், உலக ஆசைகள் அதை பார்க்கும்போது ஐயோ நல்ல சான்ஸை விட்டுட்டோமே, நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு வேலை, பாருங்கள் நல்ல கை நீரை சம்பாதிக்கலாம், அந்த வெளிநாட்டுக்கு போனால் நல்ல ஒரு வசதி. அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நன்மையை தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த வெளிநாட்டில் அந்த நன்மை இருக்குது, இந்த படிப்பில் இந்த நன்மை இருக்குது, அந்த வேலையில் இந்த நன்மை இருக்குது, அந்த ஊரில் இந்த காரியம் இருக்குது. ஸோ இந்த நன்மைகளை தான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், லோத்து தன் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது பாருங்கள் சோதோம் குமாரா எப்படி இருந்ததென்றால், பாருங்கள் தேவனுடைய தோட்டம் போல் இருந்தது, எகிப்தி தேசத்தை போல் இருந்தது, பார்க்க நல்லா தான் இருந்தது. அப்போ பாருங்கள், அதை தெரிந்து கொள்ளுகிறான் லோத்து. ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு தெரியும், அந்த சோதம் குமாராவை விட்டு அவன் பாருங்கள் அவன் ஓட வேண்டி வந்தது. அவன் சேர்த்து வைத்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஓட வேண்டி வந்தது. அதான் நான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய கவலை அதை என்ன செய்யும் என்றால் உலகத்துக்கு பின்னால் ஓட வைக்கும். எப்படி கேயாசி நாகமானுக்கு பின்னுக்கு அவன் ஓடினானோ அதே போலத்தான் இந்த உலக கவலை என்ன செய்யும் என்றால் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு பின்னால் நாம் ஓட வைக்கும், உலக வாழ்க்கைக்காக பிரயாசப்பட வைக்கும், நம்முடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா அதை வீணடிக்க வைக்கும். நம்முடைய நேரம், நம்முடைய பலன், நம்மளுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் உலக காரியங்களுக்கே கொடுத்து நாம் அதிகமாக ஓடி அதில் அநேகர் பாருங்கள், இப்போ அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறார்கள், அநேகர் விழுந்து போய் கிடக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால் உலக கவலை. அந்த உலக கவலை தான் உலகத்துக்கு பின்னால் ஓட வைத்தது. அதை எப்படி கேயாசி நாகமானுக்கு பின்னுக்கு ஓடினாரோ அதே போல தான் இன்றைக்கு அநேகர் உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவங்க ஓடி என்ன செய்கிறானாம், அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன். பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை நான் எனக்கு எடுக்க வேண்டும், ஏதாவது நான் வாங்க வேண்டும் என்ற உலக காரியங்கள் ஏதாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிக்கோளோடு, ஒரு லட்சியம் என்று சொல்லுவோம் தானே, அதை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் அவன் என்ன செய்கிறான், வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு பாருங்கள் அவன் கர்த்தருடைய ஜீவனை அவன் ஆணையிடுகிறான். செய்கிறதெல்லாம் பாருங்கள் எல்லாம் இச்சையால் இழுப்புண்டு போகிறான், ஆனால் கர்த்தரை அங்கே இழுக்கிறான். இன்றைக்கு நாம் அப்படி தானே, நமக்கு ஒரு ஆசையை வச்சுட்டு நாம் என்ன அதுக்கு பின்னால் நாம் ஓடுகிறோம். ஆனால் நாம் என்ன சொன்னால் ஜெபித்து தான் நான் செய்கிறேன் என்று சொல்லுவோம். நான் ஜெபித்து தான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், ஜெபித்து தான் இந்த காரியத்தை நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி அங்கே கர்த்தரை சும்மா நாம் இழுக்கிறோம்.
ஆனால் நாம் எதால் இழுப்புண்டு போனோம் என்றால் அந்த இச்சை, அந்த ஆசை, அந்த விருப்பம் அதால் இழுப்புண்டு போய் இங்கே கர்த்தரை நாம் இழுக்கிறோம். அதைங்க நாங்கள் கியாசியோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு இந்த உலக கவலை வரும்போது எப்படியாவது இதை நான் பெற்றுக்கொள்ள வேணும் என்று இதற்கு பின்னே ஓட வைக்கிறது. அதான் நாங்கள் கியாசியோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இந்த குறிக்கோள் அநேகருக்கு இருக்காது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த குறிக்கோள் அவங்களுக்கு இருக்காது. அதாங்க நான் பார்த்தோம். எப்படியாவது நான் மரித்துளந்து எழுந்திருக்க தகுதியாகும் படிக்க என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அதில் அவங்க அந்த வாஞ்சி இருக்காது. ஆனால் இதில் உலக காரியங்கள் எப்படியாவது நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சில சொல்ல எப்படியாவது நான் படித்து நான் முன்னுக்கு வர வேண்டும் ஆனால் அந்த லட்சியம் அவங்களுக்கு. ஆனால் இந்த காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்காது. எப்படியாவது நான் மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற வேண்டும், எப்படியாவது மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும், என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும், அந்த வாஞ்சி அவங்களுக்கு இருக்காது. உலக காரியங்கள் இருக்கிற அந்த வாஞ்சையும் அந்த தாகமும் அந்த ஆவலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அநேகருக்கு இல்லை. அதான் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது பாருங்கள். ஆனால் தேவனுடைய மனுஷனுடைய எலிசா அவனுடைய சிந்தனை பாருங்கள் எப்படி இருக்குது, அதை நான் காட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், நான் வாங்கிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். பாருங்க, இவனும் பாருங்க கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான், கியாசி கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. அப்போ அவன் ஆணையிட்டு பிழையான வழிக்கு போகிறான். இங்கே எலிசா பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறார், நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் அப்போ நீ கொண்டு வருகிற இந்த காணிக்கையாலே நான் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தான் இதுவரைக்கும் என்னை நடத்துகிறார், இனியும் அவர் தான் நடத்துவார். அவருக்கு முன்பாக நிற்கிறவன் நான். உண்ட காணிக்கை எனக்கு தேவையில்லை. பாருங்க, அதான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அவனுக்கு பாருங்க அந்த நாகமான் கொண்டு வருகிற பொக்கிஷத்து மேலே அவனுக்கு எந்த நாட்டமும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை. அவனுக்கெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது தான் எனக்கு முக்கியம். அதனால் தான் இது எனக்கு உலக காரியங்கள் எனக்கு வேணாம்னு உதறி தள்ளிவிட்டார். ஆனால் கேஆசி பார்த்தீங்கன்னா கர்த்தர் வேண்டாம், உலக காரியங்கள் வேணும் என்று அதுக்கு பின்னால் அவன் நாகமானுக்கு பின்னாக ஓடினான். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், எலிசா இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்கிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்கிறதுக்கு இது காலமா? பாருங்க, அருமையான வார்த்தை. கடைசி காலத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு பணம் எடுத்து நாங்கள் அதை வாங்கணும், இது வாங்கணும், அந்த தேசத்துக்கு போகணும், அங்கே ஒரு காரியம் செய்ய வேணும் என்று சொல்லி உலகத்தாரை போல அதை சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த மீட்கப்படும் நாளை நாம் இழந்து விடுவோம். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இனி காலம் செல்லாது. உலக காரியங்களை உதறி தள்ளிவிடுங்கள். தான் கடந்த முறை பார்த்தோம். அதை விட்டு விட்டு நாம் பிரிந்து போக வேண்டும். உலக காரியங்கள் எல்லாவற்றையும் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இதுதான் கெடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையை. பாருங்கள், தான் நான் அந்த காரியத்தை எவ்வளோ நான் சிந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். அப்போது ஏன் இந்த மரணத்தை உண்டாக்குறதுண்டா, முதல் பார்த்தோம் உலக காரியங்களை சிந்திக்க வைக்கும். பாருங்கள், உலகத்தாரை போல உலக காரியங்களை தேட வைக்கும். 2வது அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த செயல் தான் மரணத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இயேசு பாருங்கள் எதை தேட சொல்லுகிறார் என்றால், லூக்கா 12:31 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அப்போ நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொல்லி தான் சொல்லுகிறார். அதை தான் தேடுங்கள் என்று சொல்லி. அப்போ உலக வாழ்க்கைக்கு உலக காரியங்களை தேடாதீங்க என்றால் அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. நம்முடைய உலகத்தில் நாம் வாழ்வதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அதை தான் தேட தேவையில்லை. ஆனால் நான் உலகத்தில் என்ன தேட வேண்டுமா? தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேட வேண்டும் என்று அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் தான் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடிக்கொண்டு இருக்கும்போது இன்றைக்கு தேவையானது ஆண்டவர் தருவார். அதோடு
இப்போ நாளைக்கு நான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நான் சிந்தித்து அதுக்குரிய காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கும் போது நாளைக்கு எனக்கு என்ன தேவை, எனக்கு அந்த நேரம் வருகிறதோ அதை எனக்கு அதோடு சேர்த்து தருவார். தேவனுடைய ராஜ்யம் தேடுகிறதோடு அந்த உலக தேவையும் ஆண்டவர் சந்திப்பார். என்னோடய குடும்ப காரியங்கள், பிள்ளைகளை படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள் எல்லாம் அப்போ நான் தேடுவதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம்தான். அதை நான் தேடிக்கொண்டு போக 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 ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புத விதமாக உலகத்துக்கு தேவையானதெல்லாம் எனக்கு அதோடு சேர்த்து தந்து கொண்டே இருப்பார். அதான் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படி தானே. குழந்தையாக இருக்கும்போது குழந்தை கேட்ட காரியத்தை நான் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஒரு 5 வயசு வரும்போது 5 வயசு கேட்ட காரியங்களை வாங்கி கொடுக்குறோம். அதே நேரம் நம்முடைய பிள்ளை 25 வயசு வரும்போது 25 வயசு கேட்ட காரியத்தை நாம் கொடுக்குறோம். அப்போ அந்தந்த நேரத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்னா வயசு கேட்ட விதமாக நம்முடைய பிள்ளைக்கு நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய தேவனும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்கும்போது அந்தந்த நேரத்துக்கு தேவையானதெல்லாம் அந்த நேரத்தில் அது வந்துவிடும். நம்முடைய தேவன் நடுத்தருவலை விட்டுட்டு போகிறவர் அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அத்தன் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதோடு சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பாருங்கள். எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை என்று பாருங்கள். ஸோ அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.